பக்கவாதம். இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா, பக்கவாதம் பாதிக்கப்பட்டவங்க நிறைய சிகிச்சை மேற்கொள்கிறார்கள். பக்கவாதத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஆரம்பத்தில வந்து ஒரு நரம்பியல் மருத்துவர பார்த்து ஒரு சிகிச்சை எடுத்துக்கணும். இது நம் எல்லோருக்கும் தெரிந்தது தான். அதன் பிறகு நீங்க வந்து ஃபிசியோதெரபி சிகிச்சை எடுக்கணும். அது எதுக்குன்னா, நீங்க நடக்கிறதுக்கு, அதேமாரி கை, கால் வர்றதுக்கு, நீங்க டெய்லி ஆக்டிவிட்டி பண்றதுக்கு. இப்போ எல்லா பக்கவாதத்துக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம எக்ஸர்சைஸ் மட்டும் பண்ணும்போது எல்லாமே சரியாயிறது கிடையாது. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம இன்னைக்கு எக்ஸர்சைஸ் பண்ணுவோம், திரும்ப நாளைக்கு வந்து டைட் ஆயிக்கும். அப்புறம் திரும்ப நாளைக்கு வந்து எக்ஸர்சைஸ் பண்ணுவோம், திரும்ப நாளை கழிச்சு டைட் ஆயிக்கும். அப்போ நீங்க டெய்லி எக்ஸர்சைஸ் குடுக்க குடுக்க திரும்ப திரும்ப டைட் ஆயிக்குது. அப்போ இந்த டைட்டுன்ற ஒரு விஷயத்த வந்து நம்ம பக்கவாத பேஷண்ட்டுக்கு வந்து மாற்றணும். அப்போ என்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்தா வந்து அதை மாற்ற முடியும் அப்படின்னா, இப்போ ட்ரை நீடிலிங் சிகிச்சைன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ட்ரை நீடிலிங் சிகிச்சையில் அந்த ஸ்பாஸ்டிசிட்டின்னு சொல்லுவோம்ல, தசை டைட்னஸ், இதை வந்து நம்ம எளிமையாக குறைத்து விட முடியும். இப் கிட்டத்தட்ட ஒரு 18 ஆண்டுகளாக இந்த ஃபிசியோதெரபி சிகிச்சையில் இருக்கிறேன். இந்த ட்ரை நீடிலிங் மெத்தட் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பக்கவாத பேஷண்ட்டுக்கு உடனே வந்து அந்த ஸ்பாஸ்டிசிட்டியை குறைத்து, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, இப்போ கூட ரீசெண்டாக சென்னையிலேருந்து ஒரு ஐயா வந்தாங்க. அவங்களுக்கு முழங்கால் ஃபங்க்ஷனே கிடையாது. நம்ம வந்து ஒரு 20 நிமிஷம் ட்ரை நீடிலிங் பண்ணிவிட்டு, உடனே முழங்கால அசைக்க சொல்றோம். பார்த்தீங்கன்னா, பயங்கர ஸ்பீடா அவங்க வந்து எக்சர்சைஸ் பண்றாங்க. அதேமாரி கை மூவ்மெண்ட்டும் வரல, பார்த்தா உடனே கை மூவ்மெண்ட் வருது. எங்களுக்கே வந்து ஒரு ஆச்சரியம். அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரை நீடிலிங் சிகிச்சையில வந்து ஒரு அருமையான முன்னேற்றம் ஏற்படுது. அது மட்டும் கிடையாது. இன்னைக்கு நாங்க பார்க்கக்கூடிய இந்த லோக்கல்ல இருக்கக்கூடிய இந்த ஸ்ட்ரோக் பேஷண்ட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, என்னோட சிகிச்சைக்கு பிறகு உடனே நல்லா கிளியர் ஆயிடுறாங்க. அதனால அவங்களுக்கு அந்த அருமை தெரியறது கிடையாது. அதாவது நம்ம மற்ற மருத்துவர்கள் காட்டிலும் இந்த ஸ்ட்ரோக் பேஷண்ட்டுக்கு அந்த சிறந்த முறையில் வந்து சிகிச்சை அளிக்கிறோம். இது எந்த அளவுக்கு சரியாகுது அப்படின்ற அந்த வேல்யூ தெரியல லோக்கல்ல உள்ளவங்களுக்கு. ஏன்னா நம்ம உடனே போறோம், உடனே அத நீடிலிங் பண்றோம், அப்புறம் எக்சர்சைஸ் குடுக்குறோம், உடனே நல்லா சரியாயிருது. நார்மல் பொசிஷனுக்கு வந்துடுறாங்க. ஆனால் இப்ப வெளியூர்ல உள்ளவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த சிகிச்சை வந்து கொஞ்சம் லேட்டா தான் கிடைக்குது. இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த என்னுடைய யூடியூப் சேனல் அவங்களுக்கு போயி, அவங்க அத பார்த்து, அவங்க என்னை தெரிஞ்சுக்கிட்டு இங்க வர்றதுக்கு காலதாமதம் ஏற்படுது. அதனால பார்த்தீங்கன்னா, நெறைய பேரு நெறைய சிகிச்சை முறைகள் அதாவது இப்ப நெறைய பார்த்தீங்கன்னா, ஒரு மருந்து குடுக்குற மாரி ஒரு சிகிச்சை இருக்கு. அதுக்கப்புறம் மசாஜ் பண்ற மாரி சிகிச்சை இருக்கு. இப்படின்னு பல இடங்களுக்கு போய் அவங்க வந்து லட்சக்கணக்கில செலவு பண்றாங்க. ஆனா, அப்பவும் வந்து அந்த சரியான இம்ப்ரூவ்மெண்ட் வந்து அவங்களுக்கு கிடைக்கிறது கிடையாது. ஆனா, அது மாரி சிகிச்சையெல்லாம் எடுத்துட்டு கடைசியா எனக்கிட்ட வரும்போது பார்த்தீங்கன்னா, அந்த அந்த ட்ரீட்மெண்ட் மெத்தடு, அதே மாரி அவங்களுக்கு சரியாகிறது, இந்த நிலை எல்லாமே ஒரு வித்தியாசமா தெரியுது அவங்களுக்கு. மிக அருமையா வந்து அவங்களுக்கு சரியா போகுது. அதனால அவங்க வந்து ஒரு ஆச்சரியப்படுறாங்க. பரவால்ல, இந்த அளவுக்கு வந்து ஒரு நாள்ல சிகிச்சை மூலமா இவ்வளவுக்கு டெவலப் ஆகுதுன்னா, நம்ம எக்ஸர்சைஸ் பண்ணா, இன்னும் பெஸ்ட்டா அருமையான ரிசல்ட் வரும் அப்படின்றத வந்து அவங்களே உணர்ந்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் நாங்க சில பயிற்சிகள அவங்களுக்கு சொல்றோம். அவங்க செய்றாங்க. சில பேர் பிசியோதெரபிஸ்ட் வச்சு பண்ணுவாங்க. சில பேர் வந்து அவங்களாவே செய்யக்கூடிய தன்மை இருந்தா அவங்களா செஞ்சுக்குவாங்க. அது மாரி நம்ம அந்த பயிற்சிகள இந்த ட்ரைனலிங் சிகிச்சைக்கு பிறகு தொடர்ந்து முறையா எடுக்கும்போது, கவனிக்கத்தக்க மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படுது. பார்த்தீங்கன்னா, நம்மகிட்ட சிகிச்சை எடுத்தவங்க நெறைய பேர் வந்து வேலைக்கு போறது, அவங்களா அவங்க வேலை செஞ்சுக்கிறது. சில பேர் வந்து டாய்லெட் போயிட்டு அவங்களா கிளீன் பண்ண முடியல அப்படின்ட்டு அந்த பிரச்சனை இருக்கு. அதேமாரி அவங்களா வந்து நம்ம வலது கையில சாப்பிட முடியாம சிரமப்படுறாங்க. இதுவரையும் இடது கையில சாப்பிட்டவங்க கூட வலது கையில சாப்பிடுற மாரி பண்ணியிருக்கோம். அதேமாரி கார் ஓட்டுறது, பைக் ஓட்டுறது, இது மாரி நெறைய வீடியோவே நாங்க போட்டிருக்கோம் பாருங்க. அதேமாரி எங்ககிட்ட வந்து ஹைலைட் வீடியோன்னு போட்டிருக்கேன். அதில பார்த்தீங்கன்னா, பக்கவாதம் சரியானவங்க மிகச்சிறப்பா சரியானவங்க எல்லாரையும் சில பேர் ஃபாரின் போயிட்டாங்க நம்மகிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்தவங்க. அந்த அளவுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்த வந்து நம்ம இளையாங்குடி ஏகே பிசியோதெரபி கிளினிக் மூலமா நம்ம குடுத்துட்டு இருக்கோம். ஒரு மாறுபட்ட சிகிச்சை முறை. இவ உண்மையிலே பார்த்தீங்கன்னா, நெறைய பேர வந்து அவங்க லைஃப் ஸ்டைலே மாத்துன ஒரு சிகிச்சை முறைன்னா, நம்ம கிளினிக்ல குடுத்த இந்த ட்ரை நீட்லிங் சிகிச்சை முறை தான். இத நாங்க வந்து ரொம்ப ஆண்டுகளா பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால, அதில நேர்த்தியான சிகிச்சை அளித்து பலவிதமா அவங்கள வந்து சரி பண்ணி கொண்டுட்டு வர்றோம்.
பக்கவாதம்னாவே நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. உங்களுடைய சிடி ரிப்போர்ட்டோ, நீங்கள் இப்போ உங்கள் கை எப்படி இருக்குது, கால் எப்படி இருக்குது, உங்கள் நடை எப்படி இருக்குன்ட்டு ஒரு வீடியோ பண்ணிவிட்டு, என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு 9894707132 இந்த நம்பருக்கு நீங்கள் அனுப்புனீங்கனாலே, உங்களுக்கு எந்த அளவுக்கு எங்கள் சிகிச்சை மூலமாக பலன் அளிக்க முடியுமோ, அதாவது எந்த அளவுக்கு உங்களை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண முடியுமோ, அந்த அளவுக்கு பண்ணி தருவோம். கவலையே படாதீங்க. இனி பக்கவாதம்னா கவலையே படாதீங்க. ஒரே ஒரு சிகிச்சைக்கு எங்ககிட்ட வாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் சொல்கிறபடி கேளுங்க. உங்கள் லைஃப் ஸ்டைலே மாறிடும். உங்களுக்காக இயன்முறை மருத்துவர் டாக்டர் எம். காமராஜ் ஏகே பிசியோதெரபி கிளினிக், இளையான்குடி.